அப்படியே நடந்து வந்து ரோட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன். தனியாக மாட்டிக்கிட்டோம். பைக்கு என்னோட வேரியும் நம்மளோட வேரியும் பணைய வச்சுருக்கேன். ஓகே, பட் ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. நேற்று நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல், அதுக்கப்புறம் என் கை நடுக்கிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேவில் இருந்தோம், நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. நைட்டு ரொம்ப முடியாமல் தான் வந்தோம். இங்கிட்ட வந்து இப்போ வந்து அமௌண்ட்லாம் பே பண்ணிட்டு தான் சாப்பிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி அந்த ஸ்டே இருக்குங்களா, அந்த ஸ்டேவில் தான் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டோம். சரி, பேச முடியல, சுத்தமாக பேச முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிடுது. பசங்க சக்ஸுவலாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. எந்த ஒரு கான்டாக்டும் பண்ண முடியாது. தனியாக மாட்டிக்கிட்டோம். பைக் தான் கேட்டேன். அது எதுவும் தலைவலிச்சதே இல்லை. அந்தளவுக்கு வலிச்சுதுங்கிறப்ப அவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு தெரியுது. அது எந்திரிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சரி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் என்ன வீக்காகிடுவோம் அப்படின்னு அப்படி வந்து அப்படியே நடந்து வந்து ரோட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க உட்காந்து தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய லாரிலாம் லிஃப்ட் கேட்டோம். நேரத்தில் அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரக் நிறுத்திருக்காரு. இப்போ அப்படியே சர்ச்சூவில் வந்து நின்றுருக்கும். நீங்கள் அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து சர்ச்சூவில் மட்டும் வந்து நெட்வொர்க் கிடைக்கும். அங்கே வந்து நான் பாரதிக்கு வந்து மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்பில், அவன் ஆன்லைனில் இல்லை அப்படிங்கிறப்ப சர்ச்சுன்னு ரீச் ஆகலை அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படி சர்ச்சு ரீச் ஆகிருந்தால் கூட மேபி வந்து பாரதி நீங்கள் டைரெக்டாக லே வந்துடுங்க, நாங்கள் லே போகிறோம் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணிட்டேன் பாரதிக்கு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அவங்கள பற்றி தெரியல, பார்த்துக்கலான்னு வந்து அதுக்கப்புறம் வந்து எங்களாலேயும் முடியல. அப்படியே வந்து லாரியில் ஏறி உக்காந்தவங்க படுத்தவங்க தான். அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு வந்து நாங்கள் அந்த ஸ்டேவில் இருக்கும்போது அந்த ஸ்டேவ்லேயே வந்து பயங்கரமான ஸ்னோஃபால் ஆச்சு. அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு காட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. பயங்கரமான ஸ்னோஃபால் அது. நாங்கள் சாப்பிடும் போதே வந்து சாப்பிட்றதுக்கு போகும்போதே ஸ்னோஃபாலை நினைஞ்சிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் வந்து விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறோம், டென்ட்டு மேலாம் பயங்கரமான ஸ்னோ இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த ரூட்டில் இன்னும் வந்து தாண்டினாவே இன்னும் பயங்கரமான ஸ்ட்ரகிளான ரோட்ஸ்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் கூட இந்த வந்து ரோட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இந்த ரோடு வந்து இன்னும் போடலை, இன்னும் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரகிளான ரூட்ல நம்ம அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். இவர் வந்து பெட்ரோல் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. லிஃப்ட் கேட்டோம், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் நல்ல மனசை நிறுத்தினாருங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட பேர் கேட்கலாம். துபாரா நாம் சார்? Devinder. Oh, super, very nice sir. Very struggles to do it in India. How many years in this way you driving? 30 years you were driving in this way. 30 years, huh? Yeah, 30 years மேல வந்து இவர் வந்து இந்த ரூட்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. 30 வருஷம். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம 1-2 நாள் வரதுக்கு இவ்வளோ டயர் ஆகிட்டோம். ஏன்னா பட் ஆனால் இவர் இந்த ரூட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்காரு 30 வருஷம். எவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாருன்னு நினச்சி பாருங்கள். இந்த ரூட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் இவர் வந்து
மீறி இவர் வந்துட்டு இருக்காரு. சே ஹாய் சார், சே ஹாய். யுவர் இஸ் a சூப்பர் ஹீரோ இன் திஸ் பிளேஸ். மேலுமாங்க உண்மையெல்லாம் எங்களுக்கு சூப்பர் ஹீரோ தாங்க. யாரும் உதவி பண்ணல. முன்னாடி 2-3 வண்டியை வந்து நாங்கள் கையில் காட்டணும், நிறுத்தவே இல்லை, போங்கடான்ட்டாங்க. ஏன்னா பட் ஆனால் இவர் வந்து நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுறது அந்த அளவுக்கு புரியல, நாங்கள் பேசுறது அவருக்கு புரியல. பட் ஆனால் லே போகணுங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி இப்படி வந்து பேசி அப்படியே போயிட்டு இருக்கோம். இப்போ பேங்க் வந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் வந்து வ்ளாக் பண்ணல. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கினதுனால தான் கொஞ்சம் க்யூர் ஆனேன். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகிருக்க மாட்டேன். யா இவரானது தான். இவர் இந்த ரூட்டில் வண்டி ஓட்டி நான் தூங்கியிருக்குங்கிறப்ப அவ்வளோ சூப்பராக ஓட்டியிருக்காரு. வெரி கிரேட்டஸ்ட் மேன். என்னோட முழு எண்ணமும் என்னாச்சுன்னா, எப்படியாவது அவங்க வந்துட்டாங்களா போதுமே, அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, சேஃப்டியாக வந்துட்டால் போதும்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரியே இந்த ஒரு பெட்ரோல் வண்டியில் யாருமே ஏற்ற மாட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் பெட்ரோல் ஏற்றிட்டு போகிற வண்டியில் நம்மளை ஏற்றிருக்காருன்னா அவர் மேலுமே அந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோ தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னா உங்கள் உடம்புல என்னெல்லாம் பாதிப்பாகும், குளிர் அதிகம் இருந்தால் என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நானும். போன ட்ரிப்பு ஒரு மாதிரி அமைஞ்சது, இந்த ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக அமைஞ்சிட்டு இருக்கு. இது போல தான் மேலே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஏவிஎஃப் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி அட்வென்ச்சராகவும் இருக்கும், லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் போகும். பேங்குங்கிற ஒரு இடத்துல நிறுத்திருக்கோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு பிரேக் அவர் அங்கே நின்றுருக்காரு. ஓகே ஓகேயா, அப்படியே போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மேலுமேங்க பைக்கில் வந்துருக்கோம். பேங்க்கு இப்போ லாரியில் வந்துட்டுருக்கோம். சரி ஓகேங்க, ஃபைனலாக உப்சி பார்டர்கிட்ட வந்து நின்றுட்டோம். இதுக்கப்புறம் வந்தாலும் அந்த ட்ரக் அலௌடு இல்லை அப்படின்னா தேங்க்யூ ப்ரோ. இவர் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி இது வரைக்கும் கூப்பிட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் ப்ரைவேட் டேக்ஸி ஏதாவது பிடிச்சி நாங்கள் வந்தானே போயிடலாம். இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்தப்போ இங்கே வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தோம்ல, ரேபிட் டெஸ்ட் எடுத்தோம்ல, அதே லொக்கேஷன் தான் இது. சரி ஓகே, இப்போ இங்கே நாங்கள் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். தேங்க்யூ ப்ரோ. உப்சி பார்டர் தான் எங்களை விட்டாங்க. என்னென்னு பைக்கு எங்கேன்னு கேட்டாங்க. பைக் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அங்கேருந்து எப்படி வந்தீங்கன்னு கேட்டாங்க. லிஃப்ட் பிடிச்சி வந்தோம் அப்படின்னோம். ஷாக் ஆகிட்டு அதாவது வந்து சரி எந்த என்ட்ரியும் வேணாம், நீங்கள் போகலாம் போங்க அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் லிஃப்ட் எப்படியாவது கிடைக்குமோ, ப்ரைவேட் டாக்ஸி ஏதாவது கிடைக்குமோ அப்படின்னு கேட்டோம். மினிமம் வந்து 800 to 2000 ஆகும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லிஃப்ட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு அப்படி போக போகிறோம். ஏன்னா உண்மையாலுமே நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 2 பேரும் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். கிட்டத்தட்ட உயிர் பட்டதாக இருக்குது உடம்புல. கரெக்டா இந்த மாதிரி ஒரே ட்ரக்கு கிடச்சிட்டாங்க. ஒரே ட்ரக் இன்னொரு ட்ரக்கு மாறல. இந்த வண்டி வச்சு இந்த மாலையில் ஏறி இருப்பாங்க. என்ன விடுங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு ஓகே அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லையே தான் போனோம் சொன்னோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் 2-3 பேர்கிட்ட விசாரிச்சு அப்புறம் வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னார். இங்கிலீஷை சொன்னால் புரியுது. ஆமாம் பண்ணி திரும்ப கேட்கும். அப்புறம் அப்படியே பேசுகிறாங்க. அமௌண்ட் ஜாலியாக சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும். போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ளே போனால் தான் எல்லாம் போய் குளிர ஆரம்பிச்சிருச்சு. என்ன விளைச்சோம் ரூம்குள்ளே போய் பூந்தோம். வேறு வழியும் இல்லை. சரி போய் கண்டினியூ பண்ணுறோம். லே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து செக்யூரிட்டி செக் போஸ்ட் இருந்துச்சு. செக் போஸ்ட்டில் வந்து சில ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசியிருந்தோம். எங்கேண்ணா வரீங்க, பைக் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதை பற்றிலாம் டீட்டெயில்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மகேந்திரா புல்லரோவில் வந்து என்னையும் ஆனந்தியும் வந்து ஏற்றி விட்டாங்க. லே வரைக்குமே போய் இறங்கிக்காங்க அப்படின்னு. எங்கேயுமே ஹெல்ப் பண்ணுற குணம் நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுற குணம் எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த மாதிரி லவ்லி பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணி இந்த மாதிரி லவ்லி பீப்புள்ஸை மீட் பண்ணுறதே மிகப்பெரிய சந்தோஷமும் கூட, நல்ல ஒரு விஷயமும் கூட. அதேமாதிரி இந்த புல்லவரில் வந்த மனுஷனும் சூப்பராக பேசினாருங்க. பட் ஆனால் அவரோட லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல, எங்களோட லாங்குவேஜ் அவருக்கு புரியல. மனசால் பேசிக்கிட்டோம். இது தாங்க எல்லா இடத்துலையும் பேசிக்கிற ஒன்று. கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார். அதை வச்சு மேனேஜ் பண்ணி அப்படி போயிட்டே இருந்தோம். இவரும் என்னாச்சு ஏதாச்சும் எல்லாத்தையும் கேட்டார். அதுக்கப்புறம் அப்படி வந்து லே பக்கமாக வந்து ரீச் ஆனோம். மேலும் ரொம்ப ஸ்ட்ரகிள்லேயும் வந்து அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்ரு நடந்து போனோம். ஃபைனலாக லே வந்தாச்சுங்க. அப்படி இப்படி லிஃப்ட் பிடிச்சி வெல்கம் டு லே. அது ரூமுக்கு தான் போகணும்.
இப்படியும் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ எந்த ரூமில் இருக்கிறோம்னா பிஃபோர் இயர் லாஸ்ட்டாக வந்து நம்ம லடாக் ரைட் பண்ணியிருந்தோம். அதே ரூமுக்கே தான் வந்திருக்கோம். ஏன் இங்கே வந்திருக்கிறோம்னா இங்கே இருக்கிற ஃபுட்டு தாங்க, இந்த ரைஸ் தாங்க வேற மாதிரி, அதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஆனந்தே வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்கும். என்னடா அவன் பாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்கான். இப்போ என்ன ஆகிருக்குன்னா, நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுமா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. 100cc வெஹிக்கிள் 110cc வெஹிக்கிள் விக்டர் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், பிஃபோர் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அப்படி இப்படி நாங்கள் நடந்து லிஃப்ட் கேட் வந்ததுனால எங்களுக்கு ஓவர் டிஹைட்ரேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து உயிர் மட்டும் தான் உடம்புல இருந்துச்சு, இந்த அளவுக்கு டயர்டில் இருந்தோம். எந்த வீடியோஸுமே அதிகமாக எடுக்கல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரூம் வந்துட்டாங்க, ஒரே ஹெட்டேக்கு இன்னமும் வந்து குறையில. போய் சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன்.